ஆரா சைன் பிளஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரே டைப்ல இருக்கும். இது ஊடுருவி செல்லும். ஏன்னா நீங்க எங்க பிரச்சனை இருக்கோ அங்க வந்து ஸ்ப்ரே பண்ணா போதும், அது ஊடுருவி போய் ஒரு இருதய அடைப்பு இருக்கலாம், மூளை நரம்புகள்ல அடைப்பு இருந்தா கூட அதை சரி பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரிசல்ட் இருக்கு. நான் பார்க்கும்போது ஒன்னொன்னா நீங்க முழுமையா கவனிச்சீங்க அப்படின்னா தெரியும். இதனுடைய தன்மை வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட லேயரே வந்து 7 லேயர்பாங்க. இது ஊடுருவி செல்லும் சொல்றேன். அடைப்புகள் எத்தனை இருந்தாலும் சரி பண்ணிருக்கு. மூளை நரம்புகள்ல 3 அடைப்பு, 6 இடத்துல ரத்த கசிவை சரி பண்ணிருக்கு. இத நார்மலா காலையில நம்ம குளிச்சுட்டு வெளியில கிளம்பும் போது ஒரு முறையும் இரவு ஒரு முறையும், இந்த 7 சக்கரான்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல. ஏன்னா நிறைய சக்கரங்கள் இருக்கு, அது குறிப்பா வந்து இந்த 7 சக்கரங்களை சொல்லுவோம். இந்த 7 சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தில ஒரு ஆறா உருவாகும். எந்த வைரஸும் நம்மளை பாதிக்காது. முழுமையா நம்ம நைட் ஒரு டைம் அடிக்கும் போது 2 டைம் யூஸ் பண்ணும் போது நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4 பொருள் இருக்கும். இத நான் சொன்னேன், காலையில எம்டி ஸ்டமக்ல ஹனி சாப்பிட்டுட்டு அல்காகுலோ டிராப் சாப்பிடணும். ஸ்ப்ரே காலையில ஒரு முறை இரவு ஒரு முறை நம்ம பண்ணா போதும். ஹீரோ டிராப்ஸ் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 100 ml தண்ணியில கலந்து சாப்பிட்டா, வெது வெப்பான தண்ணியில சாப்பிடணும். இது குறிப்பா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பீட்டா சீல்டு குளுக்கோசேவ். அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கலாம் தாராளமா. ஏன்னா புரோட்டீன் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதாகும். அடுத்தது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா யூனிவர்சல் கிட்ட ப்ரொமோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த கிட்ட ப்ரொமோட் பண்ண முடியும். அதே மாதிரி சாப்பிடும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. 5 வெள்ளை விஷயங்கள், பாக்கெட் பால், ஜீனி, பிராய்லரு, முட்டை, மைதா, புரோட்டா, இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னா அதுல குறிப்பா நாட்டில் விற்பனையாகும் 68.7% பால்கள் தரமானது அல்ல அப்படின்னு சொல்லி விலங்குகள் நலவாதியம் அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. கீழே கடைசியில படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில வந்து 2025ஆம் ஆண்டு, இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆண்டு, பல விதமான நோய்கள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம முழுமையா பெறணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சரியான முடிவெடுக்க தவறுனா நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளை காப்பாற்றக்கூடியது கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தாத்தாவுக்கு இருந்த ஆரோக்கியம் அப்பா கிட்ட இல்ல, அப்பா கிட்ட இருக்க ஆரோக்கியம் நம்மள்கிட்ட இல்ல, நம்மள்கிட்ட இருக்க ஆரோக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து மாற்றங்கள் வரணும். அதே மாதிரி கவனம் தேவை. சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. மண்பான் தண்ணியில யூஸ் பண்றதுக்கு பழகுங்க. அதே மாதிரி டெஸ்ட் மோனியல் அதிகமா இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் தள்ளுவண்டியில பல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கேன்சர் கழுத்து பகுதியில, இதை எடுத்து 32 புழு வந்து விழுந்ததுக்கு முழுமையா குணமடைஞ்சு கேன்சர்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அதே போன்று நம்ம குழுவுல திண்டுக்கல்ல முத்தலவு சார் மூலமா செந்துரை வடிவேல் அவங்க அம்மாவுக்கு கொடுத்து மார்பக புற்றுநோயின்னு சொல்லுவோம், அது இருந்ததுக்கான ரிப்போர்ட்டும் இருக்கு, திண்டுக்கல்ல ஒரு லேப்ல எடுத்தது. அதே மாதிரி 7 மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு கேன்சர் இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி சதை சிதைவு, சதை அழிவு, குச்சி ஊனிக்கிட்டு நடந்த பசங்க இன்னைக்கு குச்சி இல்லாம நடக்கிறதுக்கு இருக்காங்க. இதுவும் நம்மளுடைய குழுவுல திருச்சி பகுதியில கொடுத்தது. ரிட்டையர்டு சர்வேயர் அவரு. இது வந்து தலைப்பகுதி மட்டும் காமிச்சிருக்காங்க, இது உடம்பு புறமே இருந்தது சொரியாசிஸ். இதுல இருந்து முழுமையா 34 நாள்ல வெளியில வந்திருக்காங்க. அதே போன்று இதுவும் சாலை பாலகிருஷ்ணன் சார் மூலமா, ராஜா சார் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், இவங்களுக்கு 22 ஆண்டு காலமா ரொமட்டால் ஆரம்பிச்சு வெரிகோஸ், கடைசியில வந்து டயபெட்டிக்காக 13 ஆண்டுகள் மாத்திரை மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்கு தெரியும், ஆவரேஜ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, HbA1c அப்படின்னு சொல்லி. இவரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவர் சார் எடுத்து வச்சிருக்காங்க 2023 டிசம்பர்ல 10.3 இருந்தது. சென்ற ஆண்டு 2024 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி அவங்களுக்கு சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு. ஆனா உடனே எடுக்கல, அவங்க கிட்டத்தட்ட 8வது மாசம் 8ஆம் தேதி எடுத்துக்கிறாங்க. HbA1c 6.0, நான் டயபெட்டிக்னு வந்திருக்கு. இப்போ சமீபத்துல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, HbA1c 5.4க்கு வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி சாலை பாலகிருஷ்ணன் சார் மூலமா டிச்சில கொடுத்த ஒரு நண்பர். படுத்த படுக்கையில புண்ணு வந்து ஆறாம இருந்தது, இன்னைக்கு குணமடைஞ்சிருக்காங்க.
அதே போன்று பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் குழந்தைகளுக்கு உள்ளது. இந்த மாதிரி மூஞ்சில கால் பகுதியில 4 விரல் எடுத்து 5வது எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் எடுத்து குணமடைஞ்சு ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்து 4 பேருக்கு டாக்டரேட் பட்டமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HIV பாசிட்டிவ் நெகட்டிவா மாறி இருக்கு. இவங்களை பத்தி சொன்னேன். 3 இடத்துல அடைப்பு, 6 இடத்துல இரத்த கசிவு. இவங்க செல்லத்துறை சார் ரிப்போர்ட் எடுத்தது. இவங்க கரூரை சேர்ந்தவங்க. இன்னைக்கு முழுமையா 48 நாள்ல குணமடைஞ்சு வெளியில வந்திருக்காங்க. அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில ஹீமோகுளோபின் 3.4 இருந்தது, 11.7க்கு வந்திருக்கு. அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியில ஒபிசிட்டி, மவுத் கேன்சர். இது என்னுடைய நண்பர் தாமஸ், அவர் கால் சுவர்னால பாதிக்கப்பட்டு அவர் இப்ப முழுமையா குணமடைஞ்சிருக்காரு. அது மாதிரி சுப்பிரமணியன் சார் கொடுத்து அது சரியா இருக்கு. இவர் பாபா லட்சுமணன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிரிப்பு நடிகர். இவர் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவேந்திரன் சார் மூலமா கொடுத்து குணமடைந்திருக்காங்க. வீடியோஸ் இருக்கு. காற்று பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க. இது சாலை மோகன் சார் சென்னையில இருந்து எனக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட். அவருடைய பொண்ணுக்கு தைராய்டுக்கு கொடுத்து முழுமையா குணமடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேணுகா பிரசாத் சார், அவர் கர்நாடக மாநிலம். இன்னைக்கு அவருக்கு சரியாகி அதிகமான நபர்கள் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. HbA1c 7.6 5.4க்கு வந்திருக்கு. இவரை பத்தி சொல்லி ஆகணும். கர்நாடக மாநிலம். பேரு முனியப்பா, வயசு 88. இவருக்கு யூரியா 291, கிரியாட்டின் 9.61 இருந்தது. அவங்க டாக்டர் சொல்லக்கூடியது டயாலிசிஸ் பண்ணலனாலும் இறந்துருவாரு, பண்ணிட்டு இருக்கும்போது இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க கூட்டிட்டு நம்ம ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணி கரெக்டா 36 நாள்ல இன்னைக்கு 9.61 இருந்தது 1.0க்கு வந்திருக்கு. உலக நாடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு நமக்கு முதல்ல சென்ற ஆண்டு ஜூன் மாசம் 22ஆம் தேதி தாய்லாந்துல துணை பிரதமர் கையில கிடைச்சது. இந்தியாவுல 47 விஷன் 47 சொல்லி மத்திய அமைச்சர்கள் கையில கிடைச்சது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்து ரத்னா அவார்டு, மகாத்மா காந்தி லீடர்ஷிப் அவார்டு கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கவர்னர் கையில CP ராதாகிருஷ்ணன் சார் கையில கிடைச்சது. அருணாச்சல பிரதேசத்துல கிடைச்சது. இது போன்ற நிறைய சொல்லிட்டே போலாம். இதுவரையும் கிட்டத்தட்ட 25 அவார்டுகள் கிடைச்சிருக்கு. இது லைவ் ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திருச்சிலையும் அதே மாதிரி திண்டுக்கல்லையும் நடக்க இருக்கு. இறுதியா கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம பார்த்தோம், வராமல் காப்போமா வந்த பின் பாப்போமா அப்படின்னா வராமல் காப்போம் அப்படிங்கிறதா புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அமிலத்தன்மை, குடிக்கக்கூடிய நீர் அமிலத்தன்மை, நோய் வரதான் செய்யும். நோயிலிருந்து வெளிவரணும்னா நம்ம இதை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இது இறுதியா நம்ம ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்க. இது சரியான முடிவுகள் எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இதெல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா நோயிலிருந்து முழுமையா வெளியில வந்துட முடியும். இவருக்கு இந்த கழுத்து பகுதியில அந்த கேன்சர் இருந்ததுக்கான இது இருக்கு. இது சாப்பிட ஆரம்பிச்சு கரெக்டா 32 புழு விழுந்து முழுமையா குணமடைஞ்சு வெளியில வந்திருக்காங்க. இவங்கதான் சொன்னேன், 3 இடத்துல அடைப்பு, 6 இடத்துல இரத்த கசிவு. 2022 நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரேயின் மூலமா முழிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைவு வருது. ஒரு கை அதுக்கப்புறம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அந்த நடக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களா பயிற்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. முழுமையா 48 நாள்ல சரியாகிறாங்க. சைக்கிள் ஓட்டுறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, இப்ப கார் அடுத்து அதே மாதிரி இது ஸ்ட்ரோக்ல எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க. நம்ம சொல்லிட்டே போலாம்.
40 வயசுல படுத்தவரு இப்ப வயசு 30 ஆண்டு காலம் படுத்தவர் கால் பகுதியை பாருங்க. இந்த மாதிரி நபர் சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்து இதை எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் முழுமையா குணமடைஞ்சு அவர் வந்து நடந்து வர்றாரு 2 மாதத்துல. இங்க எதெல்லாம் நம்ம முடியாது அப்படி நம்ம சொன்னோமோ அதுல இருந்தெல்லாம் முழுமையா வந்திருக்காங்க. இப்படிதான் பாபா லக்ஷ்மணன். சார் அப்படியே பேசுங்க முன்னாடிக்கு. இப்ப எப்படி சார் இப்ப முதல்ல வந்து இப்போ வந்து கொஞ்சம் முக்காவாசி ஆறிடுச்சு. நல்ல தூயிராட்டம் வருது. மூக்கு சாப்பிட்றது வந்து பர்ஃபெக்டா இருக்குது. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. நல்லா தூக்கம் வருது. இப்ப நடக்கிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நல்லா வண்டியே ஓட்டுறேன். வண்டி ஓட்டுறேன். காலை போல நைட்டு தான் வருவேன். மத்தியானத்துல ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க தூங்குவேன். அந்த பெயின்லாம் வரல. பெயினே கிடையாது. இந்த கால்லாம் இந்த ஆட்டம் பெயினே கிடையாது. சாமி இது வந்து திண்டுக்கல் பகுதியில இந்த பையன் வந்து ஒபிசிட்டி விட்டு நடக்க முடியாது. இன்னைக்கு மாடிப்படி ஏறாரு அம்மா சொல்றது சேர்ந்து இந்த டாக்ஸிக் ஸ்மெல் கழிவுகள் வெளியே சரியாக ஆயிடுச்சு. இதே போன்று நிறைய வீடியோக்கள்